தெருக்கூத்து வீடியோ ஒன்னோடய வந்தடிய சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். பக்கத்தாளுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. என்ன பண்ற? என்னை பார்த்தவனுக்கு எப்படி தோற்றமளிக்கிறது? நீ தானே முக்கிய எடுத்துக்கிற. ஏன் அடி வாங்க மாட்டேங்கிற? சொல்லுங்க. என் பொச்சில சார்ஜி போட போறாங்க. கண்டிப்பா இருக்கிற சிவாட்டி கிளம்பி கிடைச்சு எனக்கு மகாநாசுவா சூட்டுக்கு சாத்துக்கு எப்படி ஒரு ரெட்டி ஏமால கையை உளுந்துச்சுன்னா மத்தாளக்கார மொண்டாட்டி முண்டையா போறா. நீ அடி வாங்குறது என் பொண்டாட்டிக்கு என்ன சம்பளம்? பொண்டாட்டி போன ஒரு 99 தானே. ஆமா நான் தான் வச்சுட்டு இருக்கிறேன். சிம்மடா சிம்மா வச்சுக்கிறிய பொண்டாட்டி வச்சு உள்ள போய் சாவு போ. மந்திரி மதுரை வச்சு மதுரை சுத்தல குச்சி என்னை பார்த்தவனுக்கு அப்படியா தொட்டு வளைக்குது? நல்லா தெரியுமே. மண்ட கொழுப்பெரிய மதகொண்ட பூண்டு ஒரு கிலோ 150 ரூபா சொல்றோம். பூண்டு
அடிக்கிறீங்க மேலத்தான் அடிங்கல. மேல அடிக்கிறது பெருசு இல்ல, கண்ணு போயிரும். சரி சரி நண்பா சொல்லுங்க மகாராஜா. மந்திரி மகரமுத்து சொல்லுங்க மகாராஜா. துணியில குத்து. துணியில குத்து. காசை வாங்குங்க. அப்படி சொல்லு. விரத காவியம் காமிக்க முடியாதுங்க. என்னது? நான் உள்ள டைட்டா சட்டி போட்டுக்கிட்டேன். என்னதுடா? நான் நீ தானே காட்ட சொல்றேன். ஏய், விரத காவியம் ஒரு 4 மணி நேரம் கோத்தல் எடுத்தேன். பேண்ட் கழண்டுக்கு போட்டு விடு. நானே போட்டுக்கிறேன். நண்பா சொல்லுங்க. கெட்டி வார்த்தைகளை கொட்டி அழைக்காதே. ஆமா ஆமா. போனால் போகட்டும், போனால் போகட்டும். அல்ல வீட்டுக்கு போங்க. அவங்க இதே ஊருக்கு நாம தான் போகணும். அதடா பேசக்கூடிய வீண் வார்த்தைகள் போடால் போகட்டும். ஆமாங்க. தெய்வ லோகத்தில் கூடினால் தேவூர் சபை. தேவூர்ல செட்டி தேவர். தேவர் சபை. ராமரே ராமரே. ஆச்சா என்னடா ஆச்சா? என்ன ஆச்சா? தெய்வ லோகத்தில் கூடினால் தேவர் சபை. ஏய், அப்படியே முழுங்க. தேவர் சபை. தேவர் சபை இந்த உலகத்தில் கூடியபடியால் அடிக்க ராஜா புள்ளிமார் சபை. உண்மைதான். இச்சபையில வந்துள்ள ஆணாக பிறந்த பெண்ணாக பிறந்த தாய்மார்கள் சிறியர். ஏன் ஓடுற? இல்ல சொல்லுங்க. பொறுமையா பேசு. மக்களுக்கு புரிய வேண்டும் அல்லவா? ஆணாக பிறந்த அப்பன்மார்களும் சரி சொல்றா. சரி நீ தான் சொல்லு. ஆணாக பிறந்த அப்பன்மார்கள் சொல்லுங்க. பெண்ணாக பெரிய தாய்மார்கள். அடுத்தது நீங்க தான் சொல்ல போறீங்க. அட புரிஞ்சுக்கிட்டியா? இப்ப நீ ஒரு நாடார் இளவரசன். எப்படி நீங்க அப்படி பாயிட்டு பாடி சொல்லதான் நானும் காரணு. ஆமாங்க. கேட்கின்ற கேள்விக்கு பதில். ஆமாங்க. அதான் புரிஞ்சுக்காட்டுல பெஞ்சு போடாதீங்கன்னு என் பேச்சு கேட்டீங்களா? போக போக இறவாங்க போற மிஷின் ஆட்டம். நான் தப்பு போடுவேன். நண்பா ஆணாக பிறந்த அப்பன்மார்களும் பெண்ணாக பிறந்த அருமரும் தாய்மார்களும் கடவுளை போல் சொல்லியிருக்கிறேன். ஏன் எதற்காக? எதற்காகடா? கூத்து விட்டுக்கிறாங்க. எதற்காக கூத்து? எடு சீட்டு. சீட்டு எடுத்த ஜாமி 4 லட்ச ரூபா தள்ளி போயிடுச்சு. என்ன சீட்டுடா? குழுக்குழு சீட். இதுலடா நோட்டீஸ். வர்றா படிச்சு காட்டு. ஆறு படிச்சு காட்டு. ஏ படிச்சு காட்டுறா. நான் படிச்சு என்ன மாதிரி கொண்டு வந்தேன். என்ன வர்றா அடி. வர்றா கோத்த முடிச்சிட்டு வாங்க. கேட்டா என்னடா பண்ற? என்ன முன்னப்பா படிக்கிற? எத்தனை வேற? அப்படித்தாண்டா ராமரை ஏமாத்தி புட்டிங்க 2000 ரூபாய் கொடுத்து. திருப்பி பாக்கலாம். என்னது? அந்த அட்டைய எல்லாத்துக்கிட்டையும் காட்டுறோம். அப்படியா நண்பா? இன்னும் இன்னமுன்னு போட்டிருக்குதா? அதாவது நீ எழுதிக்குதா? அப்படி எழுதுற. சரி சரி. முன்னாடி இப்படி ஆரம்பிக்கணும். அட முன்னால பின்னால வேற மாதிரி ஆரம்பிக்கணும். கலைமகள் கவிஸ் நாடக சபானா முன்னாடி எதுக்கு ஸ்ரீ அந்த மாதிரிங்க. சரி அது மாதிரி. இன்னும் கொம்பாடியூர். இன்னும் கொம்பாடியூரா? இன்னும் கொம்பாடியூர்டா. கொம்பாடியூர் கொம்பாடியூரை வாழ்ந்து புகழ்பெற்று ஐயாவாக வழங்கக்கூடிய முனுசாமி ஐயா ஆமா வாழ்ந்து மடிந்து விட்டார். நல்ல மனுஷன் மாமா. அவெல்லாம் செத்து போயிட்டா நாமெல்லாம் என்னைக்கு? ஏன்டா சாபம் வைக்கிற? அப்படியே படிச்சு போகுது. கபடி கோமாளி வேசக்காரிக்கு சொல்றதா இல்ல வேசக்காரிக்கு போறாங்க? ஆமாங்க. முனுசாமி ஆதியார் அவர்கள் ஆண்டு மடிந்து விட்டார். அவர்கள் எப்படி தெரியுமா? எப்படி?
உள்ளடக்கி கவலையை உள்ளடக்கி ஆமாங்க. அந்த கட்டையே கொஞ்சம் பொறுமை அந்த கட்டையாகப்பட்டது ஆ. முனுசாமி ஐயா அவர்களை எரித்து விட்டது. ஆ. உன்னும் மனதில் இருக்கக்கூடிய கவலை நீங்கவில்லை. ஆமா. விறகு மேல விறகடைக்கு ஆ. வேதனையை உள்ளடக்கிறோம். அந்த விறகே அவரை எரித்து விட்டது. வேதனை ஒன்றும் நீங்கவில்லை. அப்படி ஆ. அவர் மாண்டு வடிந்து விட்டார். ஆ. அப்படி மாண்டு வடிந்து விட்டாலும் ஆ. அவருடைய குடும்பமாகப்பட்டது ஆ. எந்த முகம் போனாலும் தங்க முகமா இருக்க வேண்டும் என்று ஆமாங்க. ஆண்டவனை பிரார்த்திக் கொள்கிறோம். ராமோஜியம். நன்றி வணக்கம். இருந்தாலும் ஆ. அவருடைய மருமகனாக விளங்கக்கூடிய கோபாலன் ஐயா அவர்கள் எனக்காக அன்பளிப்பு செய்திருக்கிறார். அவர்களும் எந்த முகமானாலும் தங்க முகமாக இருக்கணும் என்று சமயபுரத்து மாரியம்மனை வேண்டிக் கொள்கிறோம். ராமோஜியம். நன்றி வணக்கம். அன்பா, மகாராஜா. குருசாமி ஐயா அவர்களுக்கு ஆ. இந்த அரங்கேற்றம் செய்த நாடகமானது என்ன? என்ன நாடகம்? எத்தனை ராமாயண கண்டபுராண மகாபாரதம் அப்படிப்பட்ட நீங்க மகாபாரதம். ஆமாங்க. போன்ல சொல்லிருக்க மாட்டியா? ஏன் மறந்துட்டு வந்துட்டியா? இல்ல மகாபாரதம் தெரிஞ்சதுதான் நான் போன் எடுக்காம இருந்திருப்பேன். சரி சரி. அப்படி